Hi friends, welcome to Presswork Wings. ரொம்ப நாளா வந்து எனக்கு யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி காஸ்ட் ஆஃப் லிவிங் பத்தி கேட்டுட்டே இருந்தீங்க. இங்க உள்ள ரெண்டல் பத்தி அப்புறம் கிராசரிஸ் பத்தி ஸ்கூல்ஸ் பத்தி இந்த மாதிரி நிறைய வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறீங்க. அதுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை கொடுத்துருக்கிறேன். அப்புறம் வீடியோஸும் போட சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. சரி அதுக்கான ஒரு வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு 2 days முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்துட்டு சவுண்ட் கிளியரா இல்லை அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு 2 பேர். சரி ஓகே நம்ம எனக்குமே அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சரி ஓகே அகைன் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட். நாங்கள் 2 பேரும் சேர்த்து தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து தெரியாதுல்ல. சரி அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்காக தான். சரி இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? மறுபடியும் பார்த்துடலாம். ஆமாம் சாரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் பத்தி கேட்டிருக்கிறாங்க. பேச்சுலர்ஸும் கேட்டிருக்கிறாங்க, ஃபேமிலிஸ் நியூவா வருவாங்கல்ல அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. இங்க வந்து எந்தெந்த ஏரியாஸ்ல வந்துட்டு நம்ம இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் பீப்புள்ஸ் கூட எங்க இருக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நாங்க இருக்கிறது வந்து தமாம் பக்கத்துல இருக்கிற கோபார்ன்ற பிளேஸ்ல இருக்கிறோம். இங்க உள்ள ஏரியா பத்தி தான் நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்தியன்ஸ் பார்க்கும்போது இங்கே வந்து அல் ராக்கா, அப்புறம் துக்பா, அக்ரபியா, அப்புறம் சமாலியா. ஸோ இந்த ஏரியாவில் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு 2 BHK அப்படின்னு போகும்போது ஒரு டீசெண்டான அப்பார்ட்மெண்ட் வேணும்னா மினிமம் வந்து ஒரு 1200 1500 அந்த ரேஞ்சில் வந்து மினிமம் 1200 to 1500 மினிமம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, இது அபார்ட்மெண்ட்டுக்கு. வில்லாஸும் அவைலபிளா இருக்கு, பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ மினிமம் அப்படின்னும் போது 1000 to 1500 அந்த ரேஞ்சில் வந்து நீங்க வச்சுக்கோங்க. பேச்சுலர்ஸ்க்குமே கிடைக்கும். அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்ம அல் ராக்கான்னு சொன்னோம்ல, அந்த ஏரியாவில் வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்தியன்ஸ் எல்லாமே வந்து பசங்களை ஸ்கூல்ல சேர்த்துட்டு பக்கத்துலயே அந்த ஏரியாலயே பாக்குறதுனால அல் ராக்கா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கும். ஆமா, இது வந்து எல்லாமே அன்ஃபர்னிஷ்டு. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்னிஷ் பண்ணணும் போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா வந்து உங்களுக்கு வந்து புதுசா நீங்க ஃபர்னிச்சர்ஸ் வாங்கணும்னா ஒரு 15,000ல இருந்து 20,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கும். இன்க்ளூடிங் ஆல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா ஐட்டம். நீங்க வீடு வந்து ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்ணணும்னா 15,000 to 20,000 ரியால்ஸ் வந்து செலவாகும். ஓல்டு ஃபர்னிச்சர் மார்க்கெட்ஸ் இருக்குங்க, யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ். அது மாதிரி நீங்க வாங்கணும்னா உங்களுக்கு 5,000ல இருந்து 10,000க்குள்ளேயே வந்து நீங்க வந்து டோட்டல்ல ஃபர்னிஷும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுக்கு வீடு பாக்குறோம்ல, அதுக்கு வந்து என்ன ஏதாவது இருக்குதா நம்ம வீடு பாக்குறதுக்கு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி? ஆமா, இங்க மோஸ்ட்லி எப்படி பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த ஏரியால வீடு பார்க்கணுமோ அந்த ஏரியா போனீங்கனாலே அந்த பில்டிங் முன்னாடியே வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ் கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு உண்டான ஏஜென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜென்ட் கிட்ட அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் தான் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கான்ட்ராக்ட்ல இருந்து எல்லாமே வந்து டீல் பண்றது, மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாமே டீல் பண்றது அந்த ஏஜென்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலமா தான் நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆமா. எலக்ட்ரிசிட்டி அது வந்து எவ்வளவு நமக்கு மந்த்லி வருது? ஸோ கரண்ட் வந்து உங்களுக்கு சம்மர் டைம்ல உங்களுக்கு 500 to 700 அந்த ரேஞ்சில் வந்துடும். குறைஞ்சது எப்படியும் வந்துடும். வின்டர் டைம்ல வந்து 100 ரியால் இருந்து 200 ரியால் அந்த ரேஞ்சில் மினிமமா தான் உங்களுக்கு வரும் வின்டர் டைம்ல. ஸோ இங்க வந்து மோஸ்ட்லி 5 months வந்து சம்மர், 7 months வந்து வின்டர். இபி பில் வந்து எவ்ரி மந்த் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எஸ். நெக்ஸ்ட் வந்து இங்க நம்ம வாட்டர் சார்ஜஸ் இருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற தண்ணி, அது வந்து எப்படி? ஓகே, ஸோ நமக்கு குளிக்கிற தண்ணி அது மாதிரி வந்து உங்களுக்கு 24 hours அவைலபிள் இருக்கும். உங்களுக்கு இயர்லி வந்து அது ஒரு 500 ரியால் அந்த ரேஞ்சில் வந்து வரும். சில பேர் வந்து அபார்ட்மெண்ட் ரெண்டல்லே வந்து அது இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து உங்களுக்கு தனியா வாட்டர் சார்ஜஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இயர்லி வந்து 500 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் வரும். இப்போ ரெண்டல் பேமெண்ட்டுமே வந்து நம்ம 3 மாசம் இல்ல 6 months இல்ல 1 yearக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். ஆமா, ஸோ நீங்க வந்து மந்த்லி பேசிஸாவும் நீங்க பே பண்ணலாம். இங்க எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஈஜர்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம். ஸோ அதில் தான் உங்களோட ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து டெனண்ட்டுக்கும் சரி ஹவுஸ் ஓனருக்கும் சரி ரொம்பவே சேஃபான பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் உங்கள் ஓனருக்கு டைரக்டா. ஆமாம். ஸோ அது வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போடும்போதே மந்த்லி பேசிஸ் இல்லை 3 months ஒன்ஸு 6 months ஒன்ஸு நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு வந்து நம்ம எப்படி? ஆமாம், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இங்கே வந்து நெஸ்ட்லே அப்புறம் ஸ்ப்ரிங்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து வாட்டர் கேன்ஸ் தான் 20 liter வாட்டர் கேன்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நாங்கள் வாங்குறது வந்து ஒரு 60 கூப்பன்ஸு, அது வந்து அரௌண்ட் 530 ரியால்ஸு. எங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4 months கிட்ட வந்துடும். இந்த 60 கூப்பன்ஸ் வந்து 4 month ஆமாம் ஆமாம். ஸோ அது மினிமம் 25 ticketsல இருந்து இருக்கு. பட் நாங்கள் வாங்குறது 60 கூப்பன்ஸ் 530 ரியால்ஸ் 4 months. நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர். நம்ம இங்க வந்து சிலிண்டர் எடுக்கிறோம்ல, அது ஒரு சிலிண்டர் என்ன பிரைஸ் வருது? நம்ம இப்போ அங்க கோடவுன்ல போய் எடுத்தா அங்க எவ்வளவு சார்ஜஸ்? ஸோ கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ நீங்க கோடவுன்ல போய் டைரக்டா நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா ஒரு 17 ரியால்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து 3 ரியால்ஸ் ஹைக் பண்ணிருக்காங்க போல. ஸோ 20 ரியால்ஸ். நான் வந்து டைரக்டா எடுக்கிறது இல்லை, நம்ம இங்க அவங்களே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு 5 ரியால்ஸ் to 10 ரியால்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரும் அவங்க டெலிவரி பண்ணாங்கன்னா. நெக்ஸ்ட் வந்துட்டு லெவி ஃபீஸ்னு ஒன்று நம்ம பே பண்றோம் இல்லைங்களா? நாங்க இப்போ டிபெண்டன்ட் வீசால இருக்கிறோம், அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்றோம்? ஓகே, எப்படி பே பண்றோம்? எந்த மாதிரி? ஓகே, ஆக்சுவலா வந்து ஃபேமிலியை வந்து இங்க வந்து 2 டைப்ல கூப்பிட்டு வராங்க. ஒன்று விசிட் விசால கூப்பிட்டு வர்றாங்க, இல்லைன்னா டிபெண்டன்ட் விசால கூப்பிட்டு வர்றாங்க. ஸோ விசிட் விசான்னும் போது வேற எந்த சார்ஜஸும் இல்லை. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் விசா பிரிண்டிங் சார்ஜஸ் ஸ்டாம்பிங் சார்ஜஸ் அது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு 3 months ஒன்ஸ் வந்து அவங்க ரினியூவல் பண்ணணும். மற்றபடி எந்த லெவி ஃபீஸும் அதுக்கு கிடையாது விசிட் விசாவுக்கு. பட் ஆனால் வந்து டிபெண்டன்ட் விசான்னும் போது நீங்கள் வந்து விசா பிரிண்டிங் சார்ஜஸ் செப்பரேட். அங்கே ஊரில் வந்து மெடிக்கல் பண்ணி எல்லாமே வரணும், அது வந்து தனி எக்ஸ்பென்ஸ். இங்கேயுமே வந்து நம்ம மெடிக்கல், ஆமாம், இங்கேயும் வந்து மெடிக்கல் பண்ணணும். ப்ளஸ் ஆனால் வந்து இதில் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் லெவி ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு மந்த்லி வந்து 400 ரியால் பெர் பர்சன் வந்து நீங்கள் பே பண்ணணும். குழந்தைங்களுக்குமே வந்து ஈவன் இன்ஃபன்ட்னா கூட உங்களுக்கு 400 ரியால்ஸ் வந்து பே பண்ணணும். ஒரு டிபெண்டன்ட்க்கு 400 ரியால்ஸ் பெர் மந்த். ஹஸ்பண்டோட இகாமா ரினியூவல் வந்து 3 months ஒன்ஸ் இல்லை 6 months ஒன்ஸ் 12 months ஒன்ஸ் அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணும்போது 3 months நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களோட டிபெண்டன்ஸ் ஃபீஸையும் வந்து நீங்கள் 3 months வந்து பே பண்ணிடணும். ஸோ ஆன்லைனில் அது பே பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட இகாமாவே வந்து நீங்கள் ரெனியூ பண்ண முடியும். ஆமாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி நம்ம மந்த்லி பே பண்றோமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி? ஆக்சுவலாக நம்ம விசாஸ் பற்றி பார்த்தோம்ல, விசிட் விசால வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் விசா ஸ்டாம்பிங் அப்பவே வந்து ஒரு பேசிக்காக ஒரு இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும், ஹெல்த் இன்சூரன்ஸு. ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு யூஸ் ஆகுறது இல்லை. இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலே விசிட் விசால வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜஸ் தான் வந்து இங்கே பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே ஹாஸ்பிட்டலில் பொறுத்த வரைக்குமே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். இங்கே வந்து ஒரு விசிட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே ரொம்ப அஃபோர்டபுளான ஹாஸ்பிட்டல்ஸ், சீஃபா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி போனீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து 60 ரியால்ஸ் பெர் விசிட் வந்து உங்களுக்கு கன்சல்டேஷனுக்கு வந்துடும். அது நம்ம அல்மனா அப்புறம் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் கோசரி அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 150ல இருந்து 200, ஈவன் ஸ்பெஷலிஸ்ட்னு போகும்போது வந்து உங்களுக்கு 300 ரியால் அந்த மாதிரி கன்சல்டிங்க்கு மொத்தமே வந்துடும். ஸோ ப்ளஸ் அதை சேர்த்தா வந்து மெடிசின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா. நீங்கள் வந்து மெடிசின்ஸ் வந்து பயங்கர காஸ்ட்லி, பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸோ மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இல்லாமல் வந்து இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் டிபெண்டன்ட் விசால இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உங்களோட ஹஸ்பண்ட், அதாவது எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயர்ஸ் கொடுத்துருவாங்க. அது அந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட காஸ்ட் வந்து உங்களுக்கு ஒய்ஃப்க்கு வந்து அரௌண்ட் 5000 பெர் இயர், ப்ளஸ் கிட்ஸ்க்கு வந்து 4000 கிட்ட வரும் பெர் இயருக்கு. இது எல்லாமே பெர் இயர் உண்டான காஸ்ட். இது வந்து ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ரீமியமை பொறுத்து இது வந்து மாறும். ஹாஸ்பிட்டல் கவரேஜஸும் மாறும். ஸோ ஒரு விசிட்டுக்கு வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்ததுன்னா ஒரு விசிட்டுக்கு வந்து நீங்கள் வந்து
டோட்டலாவே மேக்ஸிமம் சீலிங் லிமிட் வந்து 100 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில தான் வரும். ஸோ இதுலயே வந்து மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து இன்சூரன்ஸ்ல கவர் ஆயிடும். இந்த மாதிரி எது எடுத்தாலுமே அதுல கவர் ஆயிடும். நீங்க வந்து உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு 100 ரியால் மட்டும் நீங்க பே 100ல இருந்து ஒரு 120 150 அந்த ரேஞ்ச்ல 115 அதாவது 20% ஆஃப் தி எக்ஸ்பென்சஸ் நீங்க எவ்வளவு கம்மியா பண்ணீங்கன்னா கம்மி, உங்களுக்கு மேக்ஸிமம் போக போக உங்களுக்கு 100 ரியால் வந்து 100 டு இப்போ வேட்டோட வரதுனால 115 ரியால் 115 டு 120 ரியல் அந்த ரேஞ்சில் வந்து நீங்க ஒன் விசிட்டுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் வந்து மந்த்லி பே பண்றோமா இல்ல இயர்லி பிளான் இருக்கா அந்த மாதிரி? ஓகே, ஸோ மந்த்லி பில் தான் வரும் இன்டர்நெட். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு 5G அன்லிமிட்டட் அது மாதிரி போகணும்னா 230 ரியல்ஸ் பெர் மந்த். அதே மாதிரி எஸ்டிசி மொபைலி அதெல்லாம் போனீங்கன்னா இப்போ நாம யூஸ் பண்றது ஜெயின் 230 ரியல்ஸ் பெர் மந்த். எஸ்டிசி மொபைலி அந்த ரேஞ்ச்லாம் போனீங்கன்னா ஒரு அதுல வந்து 300க்கு அப்புறம் 400க்கு அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு அன்லிமிட்டெட். அது தவிர நம்ம வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸும் இருக்கு. நீங்க ஜிபி வந்து லிமிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட் கம்மியா இருக்கும். அது வந்து அவங்களோட ப்ரொவைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 50 ரியால்ஸ்ல இருந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. கார் வச்சிருக்காங்கல்ல, இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் எவ்வளவு, மந்த்லி நமக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆகும் பெட்ரோலுக்கு மட்டும்? ஓகே, ஸோ காரோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃப்ரெண்ட். அவங்க செலக்ட் பண்ற காரை பொறுத்தது அது மந்த்லி இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு ஷோரூம்ஸ்ல. பெட்ரோல் சார்ஜஸ்னு வரும்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இங்க 91, 95 ரெண்டு கேட்டகரி ஆஃப் பெட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து 91 பெட்ரோல் நீங்க போனீங்கன்னா 2.18 ரியால் பெர் லிட்டரு. அப்புறம் 95 வந்து 2.33 ரியால்ஸ் பெர் லிட்டர். ஆமா, ஸோ அவங்களோட யூசேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வர்றது வந்து அரௌண்ட் 400 ரியால்ஸ் பெர் மந்த் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்க இந்தியன் ஷாப்ஸ் இருக்கா, நம்மளோட இந்தியன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கிடைக்குதா, நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே மாதிரி ரைஸ் எல்லாமே இங்க கிடைக்குதா அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா வெஜிடபிள்ஸ் எல்லாம், நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே வெஜிடபிள்ஸ் காஸ்ட்லியா இருக்குமா, ஃபுட்டுக்காக அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிடைக்குது நல்லாவே. இங்க லேண்ட்மார்க்னு சொல்லி ஒரு ஷாப் இருக்கு துபாய் ஏரியால. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மோஸ்ட்லி எல்லா இந்தியன் வெஜிடபிள்ஸுமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி சீசனலாக வந்து கரும்பு, அப்புறம் பொங்கலுக்கு வந்து நம்ம பொங்கலுக்கு பனங்கிழங்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்டா வந்து ஃபீல் ஆகல. எங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் தோணும். ஒன்னே ஒண்ணு என்னன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி கர்நாடகா பொன்னி அந்த மாதிரி செலக்டிவா இருக்கிற ரைஸ் எல்லாம் கிடைக்கிறது. இங்க வந்து சோனா மசூரின்னு ஒரு ஐட்டம் இருக்கு, கோதாவரி பிராண்ட் சோனா மசூரி. அது வந்து 10 kg பேக் வந்து உங்களுக்கு அரௌண்ட் முன்னாடி வந்து ஆக்சுவலா 46 ரியால்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரைஸ் வந்து ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு இப்போ 10 kg அதே 10 kg பேக் வந்து உங்களுக்கு 55 ரியால்ஸ்ல இருந்து 60 ரியால்ஸ் வரைக்குமே வந்து விற்கிறாங்க. அதுவுமே நம்ம அந்த கோதாவரி பிராண்ட் வந்து கிடைக்கிறது இல்லை. வேற பிராண்ட் சோனா மசூரி தான் கிடைக்குது. கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இன்னொன்று வந்து இட்லி ரைஸ் வந்து 5 kg பேக் வந்து 32 to 35 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 5 kg வாங்கணும்னா ஒரு 70 ரியால்ஸ் ஆகும். மற்ற பாஸ்மதி பிராண்ட்ஸும் இருக்கு. நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ். அப்புறம் வந்து நம்ம ஊரு இந்த துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்த பருப்பு எல்லாமே வந்து 10 ரியால் 12 ரியால் அந்த பிரைஸ்ல. மசூர் தால் கூட இருக்கு. மச்ச பயிர் மட்டும் தான் கிடைக்காது, மிச்சம் எல்லாமே கிடைக்கும். ஆமா, கருப்பு மச்சை இருக்குல்ல, கருப்பு மச்சையும் கிடைக்காது, வெள்ளை மச்சையுமே கிடைக்காது. சிவராத்திரிக்கு எல்லாம் வந்து பண்ணுவாங்கல அந்த மாதிரி அந்த மச்சை எல்லாம் ரெண்டு மச்சையுமே கிடைக்காது, வெள்ளையும் கிடைக்காது கருப்பும் கிடைக்காது. ஆமா, மிச்சம் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். ஆமா, ஸோ அது எல்லாமே ஆல் அரவுண்ட் வந்து ஒரு 1 kg வந்து 10 to 12 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து. ஆக்சுவலாக லேண்ட்மார்க்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு லூலு, அப்புறம் நெஸ்டோ, இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு இந்தியன் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு இங்க மூணுலயுமே கிடைக்கும். மூணுலயுமே கிடைக்கும்.
அப்புறமா இவங்களோட ஷாப்பிங் நம்ம சவுதி அவங்க ஷாப்லயே வந்துட்டு கமிமி, ஃபார்ம், பாண்டா இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு நம்ம முருங்கைக்காய், தேங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் கூட கிடைக்கும். நம்ம இந்த பீர்க்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னா நம்ம இந்தியன் ஷாப்ஸ் தான் போய்க்கணும். மார்க்கெட்ல இருந்து வாங்கி வீட்டுல சமைப்பாங்க, சமைக்கிறோம். பட் வந்துட்டு ஹோட்டல்ஸ்ல போயிட்டு சாப்பிடுறோம்ல, அது வந்து மந்த்லி எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் வரும், மந்த்லி ஆர் வீக்லி? இப்போ ஹோட்டல்ஸ்ல இருக்கிற கூட்டத்தை பார்த்தா வீட்டுல யாரும் சமைக்கிற மாதிரி தெரியல. ஹோட்டல்ஸ் வந்து நமக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்கு. இங்க அஞ்சப்பர் இருக்கு, சரவணா பவன் வந்துச்சு இங்க தமாம்ல, அதுக்கப்புறம் தாஜல் ஹிந்து, அப்புறம் லஞ்ச் பாக்ஸ், இது மாதிரி அதர் இந்தியன் ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ அப்புறம் நிறைய கொரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்கு. 2 adults 2 kids போது ஒரு டைம் நீங்க போனீங்கனாலே ஒரு 100 to 150 ரியால்ஸ் வந்து மினிமம் வந்துடும். ஸோ அவங்கவுங்க மந்த்லி போய் சாப்பிட்றத பொறுத்து இருக்குது. ஆமா, ஸோ அது வந்து அவங்களோட திறமையை பொறுத்து எத்தனை தடவை அவங்க சாப்பிட போறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஆமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கூல்ஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தப்போ. என்னன்னா பிளே ஸ்கூல்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து நம்ம இந்தியன்ஸ் வச்சிருக்காங்களா இல்ல சவுதி ஸ்கூல்ஸ் தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம இந்தியன் ஸ்கூல்ஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு, லாங்குவேஜ் நம்ம தமிழ் இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பத்தி சொல்லிடலாம். ஓகே, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம் டீட்டெயிலாக. இதுல வந்து பிளே ஸ்கூல் பிளஸ் கிண்டர் கார்டன் பாத்தீங்கன்னா இங்க மாண்டிசரி டைப் ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அது வந்து இந்தியன் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படியும் வந்து குறைஞ்சது 1000 ரியால்ஸ் டியூஷன் ஃபீஸ் பெர் மந்த் வந்துடும். இனிஷியல் பேமெண்ட்டா வந்து உங்களுக்கு 1500 அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து யூனிஃபார்மு பிளஸ் புக்ஸ் அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கு. பிளஸ் இது போக வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து உங்களுக்கு ஏரியா பொறுத்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. 300ல இருந்து 400 500 அந்த ரேஞ்சில கூட அவங்க பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. இப்போ இது வந்து இந்தியன் ஸ்கூல்ஸ்லயும் வந்து எல்கேஜி இருக்கு, கிண்டர் கார்டன் வந்து அவைலபிள் இருக்கு. மற்ற இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ், அப்புறம் அல்கோசாமா, அப்புறம் டியூன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து எல்கேஜில இருந்து இருக்கு. ஸோ இதுல ரொம்ப அஃபோர்டபுளான இது ஸ்கூல் வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ராக்கா ஏரியால இருக்கிறது நம்ம பார்த்து சொன்னோம்னா அது. ஸோ அங்க வந்து உங்களுக்கு இனிஷியல் பேமெண்டா வந்து 2000 ரியால்ஸ் பே பண்ணணும். அது வந்து புக் ஃபீஸ் பிளஸ் இந்த சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பிளஸ் மந்த்லி வந்து 250 ரியால்ஸ் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும் டியூஷன் ஃபீஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து ஏரியாவை பொறுத்து 200 300 அந்த மாதிரி மாறும். ஸோ இது வந்து இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சிலபஸ் வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் தான், சிபிஎஸ்இ சிலபஸ் தான். லாங்குவேஜுமே நம்ம தமிழ், மலையாளம். ஆமாம், தேர்ட் லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்கே ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி, டீச்சர்ஸோட ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தி. ஸோ அது வந்து மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ஆப்ஷன் தான் இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அப்புறம் வந்து அதை விட்டா அடுத்து அல்கோசாமா ஸ்கூல் இருக்கு. அங்க சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிடி சிலபஸ் வந்து அப் டு 8th ஸ்டாண்டர்டு, அப்புறம் 9th 10th வந்து உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ். அங்க அல்கோசாமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து மொத்தமாவே உங்களுக்கு பேமெண்ட் வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட் ஆக்கிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 3000 ரியால்ட்ட வரும். அதுக்கப்புறம் மந்த்லி வந்து உங்களுக்கு 1000 ரியால்ட் வரும். இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இது போக வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வந்து 500 ரியால்ஸ் வரும். ஸோ டியூஷன் ஃபீஸ் மட்டும் வந்து உங்களுக்கு 12,000 ரியால்ஸ் பெர் இயர் வந்துடும். பிளஸ் ஒரு 5,000 ரியால்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக 17,000 டிரான்ஸ்போர்டேஷனோட சேர்த்து கொசாமாவில் வந்துடும் பெர் இயருக்கு. அடுத்தது வந்து டியூன்ஸ்ல வந்து சிபிஎஸ்இ சிலபஸ், என்சிஆர்டி சிலபஸ். அதில் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வந்து 15,000ல இருந்து 17,000 வந்துடும். பிளஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டிரான்ஸ்போர்டேஷன் வந்து எக்ஸ்ட்ரா, அது ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ். பிளஸ் இதை விட்டா வந்து ஐஜிசிஎஸ் சிலபஸ்க்கு வந்து நியூ வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதுல வந்து டியூன்ஸோடவே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆல்மோஸ்ட் டியூன்ஸும் அதுவும் ஈக்குவலா தான் இருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம இந்தியன் கிட்ஸ் எல்லாமே இந்த ஸ்கூல்ஸ்ல தான் படிக்கிறாங்க. ஆமா, மோஸ்ட்லி இங்க தான் படிக்கிறாங்க. ஆமா, இது வந்து இந்த கோபாரை சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸ். ஓகே,
கோபர் தமாம்ல இருந்து கூட ஸ்கூல் வந்து சொல்றது இந்தியன் இன்டர்நேஷனல் ராக்கா இருக்கு. அந்த ஏரியா வந்து தமாமோட சேர்ந்து. அதனால வந்துட்டு தமாம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி இங்க ராஸ்தனூரால இருந்து கூட இங்கே தான் வந்து படிக்கிறாங்க. அங்க ஸ்கூல்ஸ் இல்ல, அதனால இங்கே தான் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க தியேட்டர்ஸ் இருக்குங்களா? அதுக்கு வந்து எவ்வளோ ஒரு டைம் ஒரு டிக்கெட் வந்து எவ்வளவு? ஓகே. ஸோ என்டர்டைன்மெண்ட்னும் போது இங்கே கோபர்ல வந்து எல்லாமே தியேட்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சு இப்போ. இங்கே எம்பையர் சினிமாஸ்னு இருக்கு அல் ரசீத் மால்ல. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மினிமம் வந்து 45 ரியால்ஸ், 50 ரியால்ஸ், 55 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் பேக்ல போக போக 55 ரியால்ஸ் தான் வரும். வாக் சினிமாஸ்னு ஒன்று இருக்கு, அது வந்து அஃபோர்டபுளா இருக்கும். இந்த இதுலயுமே அல் ரசீத் மால்லே கூட வீக் டேஸ்ல வந்து 35 சில டேஸ்ல வந்து ஆஃபர் போடுறாங்க. ஆனா வந்து ஆவரேஜ் பிரைஸ் வந்து இதுதான். வாக் சினிமாஸ்ல எப்பவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். 40 ரியால் நினைக்கிறேன், 40 to 45 ரியால்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ எந்த மூவி, தமிழ் மூவி எதுவுமே ரிலீஸ் ஆனாலுமே ஒரு 3 வீக்ஸ் இல்ல 4 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும். இல்ல பாக்குறதுக்கு அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா வந்து இங்க எந்த மூவி ரிலீஸ் ஆனாலுமே 1 வீக் கூட தாண்டறது கிடையாது. சோ நம்ம ரிலீஸ் ஆகுற அந்த வீக்கெண்ட் நம்ம பார்க்கலன்னா அவ்வளவுதான். நம்ம தியேட்டர்ல பார்க்கணும். 2-3 வீக்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் இருந்தாலே அந்த மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சவுதியில. ஆமா, நம்ம தமிழ் சினிமாஸை பொறுத்த வரைக்கும். வேற என்டர்டைன்மெண்ட், பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்னா பார்க் இருக்கு. அப்பப்போ வந்துட்டு எக்ஸிபிஷன் மாதிரி போடுவாங்க தஹ்ரான்ல. அப்புறம் நிறைய இங்க பார்க்ல எல்லாம் போடுவாங்க. ஸோ என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையவே ஓபன் பண்ணிட்டாங்க. நிறைய பார்க்க முடியுது. இப்போ அங்கங்க எக்ஸிபிஷன்ஸ் எல்லாமே வருது. இப்போ சம்மர் டைம்ன்றதுனால எதுவுமே இல்ல. சோ அந்த எக்ஸிபிஷன்லயே ஒவ்வொரு கேம்ஸுமே வந்து 10 ரியால் 15 ரியால் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து இந்த சம்மர் டைம்ல இருக்காது, அந்த வின்டர் ஸ்டார்ட் ஆகுறதும் வின்டர் முடியறப்ப ஸ்டேஜ்லயும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன். எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் நமக்கு ஆகிற மந்த்லி எக்ஸ்பென்சஸ். இப்போ எவ்வளோ ஆகும் ஒரு ஃபேமிலிக்கும் சொல்லிடுங்க, பேச்சுலருக்கும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிடுங்க. ஓகே. ஸோ ஃபேமிலின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்க்கும்போது மினிமமா வந்து உங்களுக்கு ஒரு 4000 to 5000 ரியால்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ்றதுக்கு. அதே மாதிரி இது வந்து 2 adults 2 kids அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ். ஆமா. ஸோ பட் பேச்சுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து மற்ற கமிட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாததுனால, மற்றபடி ஷேரிங்ன்ற ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு 1000 ரியால்ஸ் இருந்தாலுமே வந்து பேச்சுலர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா அவங்க வந்து இருக்கலாம். சில பேர் வந்து இங்க வராங்களா பேச்சுலர், அவங்களுக்கு வந்து கம்பெனியே வந்துட்டு அகாமடேஷன், ஃபுட் அந்த மாதிரி கொடுத்துட்டா அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான். இன்டர்நெட் இந்த மாதிரி அவங்களுக்கு வாங்கி வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறது, மற்ற வெளியில செலவு பண்றது, அந்த மாதிரி செலவு தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா. மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து அகாமடேஷன் ஃபுட்டோட கொடுத்துருக்காங்க. சில இடத்துல அகாமடேஷன், சில பேர் வந்து கையில காசை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு உண்டான காஸ்ட் தான் நம்ம சொன்னோம். 1000 ரியால்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். முடிஞ்சா அதுக்கான வீடியோ கூட நான் முடிஞ்சா போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் எங்க வீடியோக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. பாய். பாய்.